அரசியலமைப்பு பேரவையினுடைய உறுப்பினராக இருக்கிற ஸ்ரீதரன் அவர்கள் இராணுவ தளபதி முன்னாள் இராணுவ தளபதி ஒருவரை கணக்காளர் நாயகமாக நினைக்கிறேன் கணக்காளர் நாயகமாக நியமிப்பதற்கு ஆதரவு கொடுத்தார் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இது அவர் அப்படி அந்த ஆதரவு அவர் அதை பற்றி இன்னும் பொதுவெளியில தன்னுடைய கருத்தை சிந்தனை கூற இல்லை. அவர் அப்படி ஆதரவு கொடுத்திருந்தார் என்றால் அது உண்மையில் தவறான என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் அதற்காக அவரை இந்த அரசியலமைப்பு பேரவையிலிருந்து விலக வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. என்றால் அதை கேட்கிறவராக சுமந்திரன் ஏற்கனவே தமிழ் மக்களின் அபிலாசைகளுக்கு எதிராக செயற்பட்ட ஒருவர் இன்றைக்கு பச்சை ஊராதியாக இருக்கின்றார். திருப்பூர்நிலை புத்தர் சில விவகாரத்தில் பௌத்த பிக்குகளுக்கு ஆதரவாக இருந்த சயித் தேவராசாவுக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி பிரச்சாரம் செய்தவர் தான் சுமந்திரன் அவர்கள். அந்த சுமந்திரனுக்கு அதை சொல்லுகின்ற நியாயப்பாடு இருக்கிறன்னு சொல்லி கூறிவிட முடியாது. இதுல ஸ்ரீதரன் அவர்கள் இராணுவ தளபதிக்கு வாக்களித்திருந்தால் அந்த வாக்களித்ததற்கான காரணத்தை மக்களுக்கு சொல்ல வேணும். அது தொடர்பாக மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேணும். இனிமேல் அது மாதிரியான செயற்பாடுகளில் இறங்காமல் இருக்கிறதற்கான ஒரு உத்தரவாதத்தை வழங்குவதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அதற்காக அரசியலமைப்பு பேரவையிலிருந்து அவர் விலக வேண்டும் என்று கூற வேண்டிய தேவை இல்லை என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். இன்றைக்கு ஸ்ரீதரனுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகரா படுமோசமான கருத்துக்களை பாராளுமன்றத்தில் முன்வைத்திருந்தார். இதற்கெல்லாம் பின்புலமாக இன்று செய்யப்பட்டது சுமந்திரன் தான். சுமந்திரனை பொறுத்தவரையில் அவர் கொள்கை மைய அரசியலை நகர்த்த ஒருவர். கொள்கை மைய அரசியலை நகர்த்த வேண்டும் என்றால் ஸ்ரீதரனை இந்த அரசியலை வந்து அகற்றவன். ஸ்ரீதரனை அரசியலை வந்து அகற்றாமல் கொள்கை மைய அரசியலை நடத்த இயலாது. அதற்காக ஸ்ரீதரனை அகற்றுவது என்பதில் அவர் மிகவும் கடுமையாக இருப்பது போலத்தான் தெரிகின்றது. இன்றைக்கு இந்த அவர்களுடைய அரசியலமைப்பு குழு கூட்டத்தில் அரசியல் குழு கூட்டத்தில் அந்த அரசியல் குழு வந்து அந்த பெரிதாக என்பதில்லை. அந்த அரசியல் குழு என்பது சுமந்திரனுடைய எடுவிதிகளை கொண்ட குழுவான். அந்த அரசியல் குழு கூட்டத்திலே பாராளுமன்ற குழு தலைவர் பதவியில இருந்தும் ஸ்ரீதரன் வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கின்றார். இப்படி எல்லாம் தீர்மானம் எடுக்கிறதுக்கு சுமந்திரனுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்ற கேள்வி வருகிறது. ஸ்ரீதரன் பொதுச்சபையினால தலைவராக தெரிவு செய்யப்பட்ட போது அவர் தலைவராக பதவி ஏற்பதை தடுத்ததுல சுமந்திரனுக்கு பெரிய பாத்திரம் இருக்கு. ஆகவே அங்கு எல்லாம் அமைப்பு கட்டமைப்புக்கு விரோதமாக செய்யப்பட்டு விட்டு இன்றைக்கு அமைப்பு கட்டுப்பாட்டு எல்லாம் குறித்து காட்டுவது பொருத்தமானது என நான் நினைக்கவில்லை. இங்கு இந்த பிரச்சனை என்பது சுமந்திரனுக்கும் ஸ்ரீதரனுக்கும் உள்ள தனிப்பட்ட பிரச்சனை அல்ல. மாறாக இது கொள்கை பிரச்சனை. கொள்கை நிதி அரசியலை நடத்துறதா தாயக நிதி அரசியலை நடத்துறதான்றதுதான் பிரச்சனை. ஸ்ரீதரன் நிர்பந்தத்துக்காகவோ அல்லது அவருடைய நீண்டகால மரபு விருப்பம் வரும்போது அவர் தாயக அரசியல் பக்கம்தான் இருக்கின்ற நிலைமை காணப்படுகிறது. ஆகவே அந்த தாயக மைய அரசியலை பலவீனப்படுத்தி கொழும்பு மைய அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிலைமைகள் எல்லாம் இருக்கின்றது. ஆக இந்த நிலைமைகளை மக்கள் முழுமையாக அவதானித்து இதுல சரியான தீர்ப்பளிக்க வேண்டியது மக்களுடைய பொறுப்பு என்பதுதான் எங்களுடைய அபிப்பிராயம். தமிழரசு கட்சி பலவீனம் அடைவதை நாங்கள் விரும்பவில்லை. ஏனென்றால் தமிழரசு கட்சி வடகிழக்கு முகாமில் ஒரு கட்சி. ஆனால் தமிழரசு கட்சியிலேயே தன்னுடைய தனிப்பட்ட நலன் தேவைக்காக சுதந்திரம் பயன்படுத்துவதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம்.